அன்பு தமிழஞ்சங்களுக்கு வணக்கம் 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 வணக்கம். நம்ம குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம். அந்த வகையில் இப்போ மிதுன ராசி மற்றும் மிதுனம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு இந்த கோச்சார குரு பகவான் அவர்கள் இதே மிதுன வீட்டிலிருந்து கடகராசிக்கு பெயர்ச்சி அடைந்து அமர்ந்து வைகாசி 18/1/6/2026 இரவு 1:50 கடக வீட்டில் அமர்ந்து இந்த மிதுன ராசி மிதுன லக்னத்திற்கு எந்த விதமான நற்பலன்கள் மற்றும் பாதக பலன்களை கொடுப்பார் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல நற்பலன்களை பார்ப்போம். காணொலியின் கடைசீட்டில் பாதக பலன்களை என்னென்ன கொடுப்பாரு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். காணொலியை முழுசா பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும் அப்படிங்கிறத தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். காணொலிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நான் எப்பயும் சொல்றதா ரெண்டே வார்த்தை தான். உங்கள் சுயஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறது அந்த கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்குதல் மிக மிக அவசியம் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஏன் அப்படின்னா உங்கள் சுயஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறதோ அந்த கிரகமே உங்களுடைய அன்றாட வாழ்க்கை சம்பவங்களை நிர்ணயம் செய்கிறது. உங்களுடைய அணுவணுவான செயல்பாடுகளையும் அனுதினமும் தீர்மானிப்பது யார் அப்படின்னா உங்கள் சுயஜாதகத்தில் தசை நடத்தும் கிரகம் மட்டும்தான். அப்போ அந்த கிரகம் நன்மையை அருளக்கூடிய நிலையில் இருந்து தசை நடத்தி விடும் பட்சத்தில் உங்களுக்கு நன்மைகள் வந்து சேரும். பாவத்துவத்துடன் தசை நடத்தும் பட்சத்தில் சங்கடங்களே மிஞ்சும். அதனால தான் சொல்றது, தசை நடத்தும் கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்கும் பட்சத்தில் அட்லீஸ்ட் துன்பமாவது வராமல் இருக்கும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். எல்லாம் தசை நடத்தும் கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்குகிறீர்கள் என்று நான் நம்புறேன். அப்போ இப்ப சொல்ல போற பலன்கள் தான் இந்த கோச்சார குரு பகவான் இந்த மிதுன ராசி மிதுன லக்னத்துக்கு நிச்சயமாக அருள்வார் என்பதை தயவு செய்து உணர்ந்து கொள்ளுங்கள். பலனுக்குள்ள போவோமா? இந்த மிதுன ராசி மற்றும் மிதுனம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு இந்த கோச்சார குரு பகவான் அவர்கள் கடக வீட்டில் கடக மனையில் அமர்ந்து எந்த விதமான நற்பலன்களை உங்களுக்கு வழங்குவார் அப்படின்னா பாருங்க, உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். குரு அமரும் இடம் பால்பட்டு போகும் அப்படிம்பாங்க மூலநூல்ல. பார்க்கும் இடம் சுபத்துவமாக மாறும். குரு நோக்கின் கோடி குற்றங்கள் நீங்கும். அப்போ 6ஆம் இட குற்றங்கள் நிச்சயமாக நீங்கும். 5ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கிறார் இந்த மிதுன ராசி மிதுன லக்னத்துக்கு. அப்போ கடன்கள் முழுமுற்றாக அழிந்து போகும். நல்ல தசா நடக்கணும், அப்போதான் இது வேலை செய்யும். இல்லைன்னா கஷ்டம். இவரும் சேர்ந்து ஆட்டி விட்டு போயிடுவார். சரியான தசா காலம் உங்களுக்கு இல்லைன்னா அட்லீஸ்ட் நீங்கள் சுயஜாதகத்தில் தசா நடக்கிற கிரகத்தின் அதிதேவதையாவது வணங்கணும். அப்போத்தான் கடன்கள் அடைபடும், கடன்கள் முழுமுற்றாக நீங்கும். நீங்கள் ஒரு 10% அப்படிங்கிறது 100% மாறும். வேகமாக கடனை அடைச்சு முடிச்சிருவீங்க. எதிரிகள் முழுமுற்றாக அழிந்து போவார்கள். எதிரிகளின் பலம் பலவீனத்தை அறிய வைக்கும். எதிரிகளால் லாபம் உண்டு. எவ்வளவு பெரிய கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு போலீஸ் ஸ்டேஷன் தகராறுகள் வம்பு சமாச்சாரங்கள் எவ்வளவு பெருசா இருந்தாலும் அதை அழகா தீர்த்துக்கிட்டு வெளியே வந்துடுவீங்க. திடீர்னு பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுவீங்க. இந்த வடிவேலு கிட்ட போய் சொல்லுவாங்களே, வஞ்சர மீனுங்கிறான், கொடுவா மீனுங்கிறான், ஆனால் ஜாமீன் மட்டும் கிடைக்கலடா அப்படின்னு சொல்லுவான்ல, அந்த மாதிரி திடீர்னு பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுவீங்க. அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வம்பு வழக்குலேருந்து வெளியே வந்துடுவீங்க. உங்களுக்கு சாதகமாக தான் முடியும். அது மட்டுமல்ல, வெளிநாட்டு வேலை, உள்நாட்டு வேலை, வெளிநாடு வெளிமாநிலம் தூர ஊர்களில் வேலை, அரசாங்க துறையில் வேலை, தனியார் துறையில் வேலை நிச்சயமாக உங்களுக்கு அருளப்படும். கண்டிப்பாக கிடைச்சிடும், வேலை கிடைச்சிடும், நிச்சயமாக கிடைச்சிடும். வெளிநாடு வெளிமாநிலம் தூர ஊர்களில் சொல்லணும்னாலும் சரி, இல்லை அங்கேயே தங்கி நிரந்தரமாக வேலை செய்ய போகிறோம் அப்படின்னாலும் சரி, கண்டிப்பாக வேலையற்றவர்களுக்கு வேலை நிச்சயமாக உண்டு. இந்த 6ஆம் இடம் என்பது என்ன? மிகப்பெரிய போராடி ஜெயிக்கிறது. அதுதான். அப்போ விளையாட்டு வீரர்கள் முதற்கொண்டு அந்த ஒரு மிக உத்வேகமாக செயல்பட்டு ஜெயிப்பாங்க. எதிரிகளை வெல்வார்கள் விளையாட்டு வீரர்கள். அவ்வளோ பெரிய சக்தியை கொடுத்துரும். ஒரு விஷயத்தை இவ்வளோ வருஷமா எனக்கு கிடைக்கல, அதுக்கு போராடிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா அந்த போராட்டம் வெற்றியை தரும். உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சிக்கு பின் இந்த மிதுன ராசி மிதுன லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு ஒரு போட்டித் தேர்வு, எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு வெற்றி நிச்சயம்.
நிச்சய வெற்றி நிச்சயம் உண்டு. வட்டி தொழில் மிகப்பெரிய உன்னத நிலைக்கு வளர்ச்சி பெறும். யாரெல்லாம் வட்டி தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களோ ரொம்ப வளர்ச்சி வந்து பெறும். அது மட்டுமல்ல, இந்த 6ஆம் இடம் என்பது ஆகச் சிறந்த எதிரிகள் ஸ்தானம். அது மட்டுமல்ல, ருணரோக சத்ருஸ்தானம். இதெல்லாமே உங்களுக்கு முழுமுற்றாக அழிந்து போகும். கடன் அடைபடும், எதிரிகள் இல்லாமல் போவார்கள். இந்த மேல் வயிறு, பேக் பெயின் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சரியாகும். இப்போதான் ஒழுக்கமான மருந்தே கிடைக்கும். இந்த மேல் வயிறு அல்சரு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரிக்கு, வயிற்று கோளாறுகள், இது எல்லாத்துக்கும் ஒரு நல்ல தீர்வு நிச்சயமாக உண்டு. அடுத்து 7ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்வை செய்கிறார் இந்த மிதுன லக்னத்துக்கு. 8ஆம் இடம் என்பது என்ன? மிகப்பெரிய ஆயுள் ஸ்தானம், சுபத்துவமாக மாறுகிறது. குரு நோக்கின் கோடி குற்றங்கள் நீங்கும். அப்ப ஆயுள் குற்றம் இருப்பின் நிச்சயமாக நீங்கும். நிச்சயமா நீங்கும். இந்த 8ஆம் இடம் வலுப்பெறுவதாலேயே இந்த வெளிநாடு, வெளிமாநிலம், தூர ஊர்கள் சார்ந்த விஷயங்கள் இருக்கணும். 6ஆம் இடமும் சுபத்துவமாவது, 8ஆம் இடமும் சுபத்துவமாவது. அப்போ வெளிநாடு, வெளிமாநிலம், தூர ஊர்கள் அப்படின்னாலே உங்களுக்கு ஆகச் சிறந்த முறையில் நன்மைகள் எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி கண்டிப்பா கிடைச்சிடும். இந்த 8ஆம் இடம் மூழ்கி போதல். அப்போ அடகு வைத்த அசையா சொத்துக்களை மீட்டெடுத்தல் நடக்கும். நிச்சயமா நடக்கும். மூத்தோர்கள் சொத்து லாபமாக மாறுதல் நிச்சயமா நடக்கும். மாமியார் சொத்து, வீட்டுக்காரம்மாவோட சொத்து, வீட்டுக்காரரோட சொத்து கிடைக்காம இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிடும். அதுவும் வந்து நடக்கும். இந்த 8ஆம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானம் மட்டுமல்ல, மறைத்து வைக்கப்பட்ட ரகசியங்கள். உங்களுக்கு யாராவது உங்க பின்னாடி இருந்துகிட்டு உங்களுக்கு குழி பறிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு துரோகம் நினைச்சிட்டே இருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா, இவ்வளவு நாள் தெரியாம இருந்திருக்கும், இப்ப கண்டுபிடிச்சிருவீங்க. அவனை கழுத்து பிடிச்சி எட்டி உதச்சி வெளியே துரத்துவீங்க. இது வந்து நடக்கும். சகல விதமான விஷயங்களிலும் ரகசியம் வந்து வெளிப்படும், உடைபட்டு உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அது மட்டுமல்ல, உங்களுடைய சகலவிதமான ரகசியமான செயல்பாடுகள், தொழில்கள், பரிவர்த்தனைகள் வெற்றியை நோக்கி திரும்பும். அது மேன்மேலும் ரகசியமாக வைத்து காக்கப்படும். என்னென்ன பரிவர்த்தனை வந்து ரகசியமா வச்சிருக்கீங்களோ எல்லாமே ரகசியம் மேலும் மேலும் காக்கப்படும். அந்த அளவுக்கு உண்டு. உங்களுடைய முயற்சிகள் எந்த முயற்சியா இருந்தாலும் சரி மறைமுக முயற்சியாகவே இருக்கும் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கணும். ஆகச் சிறந்த கேள்விகளுக்கு விடை கிடைக்கும். இவ்வளவு நாள் தெரியாத ரகசியம், நுணுக்கம், நுட்பம் எல்லாமே அறிந்து கொள்வீர்கள். மறைத்து வைக்கப்பட்ட கல்வி, பொருள் எதா இருந்தாலும் சரி அது மேல ஆகச் சிறந்த இன்ட்ரெஸ்ட் வந்து வந்துடும். ஒரு விருப்பம் வந்து வந்துடும். வீட்டிலோ எங்கேயோ தொலைந்த பொருட்கள், ஆவணங்கள், உடைமைகள் மீண்டும் கிடைக்கும். அது மட்டுமல்ல, ரொம்ப தூரமாலாம் போயிட்டு வருவீங்க. ஆன்மீக யாத்திரை, பக்தி மார்க்க பயணங்கள் இதெல்லாம் பண்ணுவீங்க. இந்த கண்டம் விட்டு கண்டம் போகிறது, ஃப்ளைட்டில் பறந்து போகிறது, கப்பலில் போகிறது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் இடமும் கையில் வச்சிருக்குது. அப்போது இது சார்ந்த நன்மைகள் ஆகச்சிறந்த முறையில் உங்களுக்கு கொடுத்துவிடும். இந்த 2ஆம் நம்பர் ஒர்க்கு, இந்த 8ஆம் இடம் வந்து எப்படி தெரியுங்களா? அளப்பரிய திடீர் அதிர்ஷ்டம். அப்போ வராத பணம் கைக்கு வந்துடும். இவ்வளோ நாள் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, வந்துடும் வராத பணம் கைக்கு வந்துடும். திடீர் பணக்காரனாவது இது இந்த மாதிரி இடம் வந்து சுபத்துவமாக மாறும்போது தான் திடீர் பணக்காரனா மாறுறது. அது மட்டுமல்ல, இந்த 8ஆம் இடம் வந்து உழைக்காத பணமும் அதுக்குள்ளே இருக்குது. அப்போது இந்த லாட்டரி சீட் அடிக்கிறது, ட்ரேடிங் பண்ணுறவங்க பண்ணுறது, அப்போ திடீர்னு வந்து இப்போ கீழே கிடந்து பணம் எடுக்கிறதெல்லாம் இந்த 8ஆம் இடம் தான். அடுத்தவங்க பணத்தை எல்லாம் யூஸ் பண்ணுறது இந்த 8ஆம் இடம் தான். அப்போது திடீர் அதிர்ஷ்டம் நிச்சயமா உண்டு. இந்த 2ஆம் நம்பர் தொழில் யாரெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களோ, கவர்மெண்ட்டுக்கு தெரியாம, வெளியில தெரியாம, நான் சொன்னேன்னு சொல்லலை, நான் பண்ண சொல்லி எல்லாம் சொல்லலை, உங்களுக்கு நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கனாலோ அதுல மிகப்பெரிய வெற்றி நிச்சயமாக உண்டு. அது மட்டுமல்ல, அளப்பரிய பணம் உங்கள் கைகளில் புரளும். உலகத்தில் இருக்கிற ரகசியமான விஷயங்கள், யாருக்கும் தெரியாத விஷயங்கள், யாருக்கும் புரியாத விஷயங்கள், இது எல்லாத்தையுமே உங்களுக்கு புரிய வைக்கும் இந்த குரு பகவான் 8ஆம் இட பார்வையால் சுபத்துவமாக மாறுகிறது. அப்போ ஆகச்சிறந்த நன்மைகள் உண்டு. மறைமுக நோய்களுக்கு நிச்சய தீர்வு நிச்சயம் உண்டு. அப்புறம் மறைமுக நோய்கள், மர்மஸ்தான நோய்கள்,
இது என்ன நோயினே தெரியல, எனக்கு இவ்வளவு நாளா ஒண்ணுமே புரியல, என்னன்னே கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சு நல்ல மருத்துவம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். இவ்வளவு பெரிய சுபத்துவத்தை வந்து 8ஆம் இடம் வந்து கொடுக்குது. 7ஆம் பார்வையால வழங்குறார். 9ஆம் பார்வையாக உங்கள் தொழில் ஸ்தானத்தை நோக்குகிறார். இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. தொழிலால் ஏற்பட்ட கடன்கள் உடைபடும். ஓகேவா? அது மட்டுமல்ல, தொழில் போட்டியில வந்து ஆகச்சிறந்த முன்னேற்றம் வந்து கிடைச்சிடும். ஏன்னா உங்களுடைய எதிரி ஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ தொழில் சார்ந்த வம்பு வழக்குகளில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். கோர்ட்டு கேஸ் சமாச்சாரத்திலும் வெற்றி பெறுவீர்கள் அப்படிங்கிறது உறுதி. அது மட்டுமல்ல, உங்கள் கடன் அடைபடுவதற்கும் சரி, உங்களுடைய ரகசியமான திட்டங்களுக்கும் சரி, உங்கள் தொழில் சார்ந்த சகல விதமான பரிவர்த்தனைகளுக்கும் சரி, உங்கள் கணவன் அல்லது மனைவி ஆகச்சிறந்த உறுதுணையாக இருப்பார். உங்களுக்காக பல தியாகங்களை இந்த விஷயங்களில் செய்து முடிப்பார். தொழிலுக்கு மிக ஒத்துழைப்பை கொடுப்பார். உங்கள் கணவன் அல்லது மனைவி ஆகச்சிறந்த உற்ற நண்பர்களாலும் இதெல்லாம் நடந்தேறும். எதிரிகள் அழிதல் முதற்கொண்டு, உங்கள் மறைமுகமான செயல்பாடுகள் முதற்கொண்டு, உங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட சகல விஷயங்களுக்கும் இவர்கள் வந்து துணை புரிவார்கள். மிகப்பெரிய புகழ், கௌரவம், அந்தஸ்து, சுயமரியாதை எல்லாமே 10ஆம் இடத்துக்குள்ள தான் இருக்கு. 6ஆம் இடத்துக்குள்ளே இருக்கு, 10ஆம் இடத்துக்குள்ளே இருக்கு. வேலை தொழிலில் தான் கொண்டு போய் வச்சான் அந்த கௌரவத்தை. அந்த வேலையிலும் தொழிலிலும் மிகச்சிறந்த வெற்றி பெறுபவர் யாரோ அவர்களுக்குத்தான் புகழ், கௌரவம், அந்தஸ்து உண்டு. அங்கதான் தீர்மானிக்கப்படுகிறது. அது வந்து உச்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம் அந்த 10ஆம் இடம். அப்போ காரிய தடைகள், தாமதங்கள் உடைபட்டு போகும். காரிய தடைகள் இனிமேல் இருக்காது. புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் நிச்சயமாக உயர்ப்படும். அப்போ புதிய தொழிலை தொடங்குவீர்கள். வேலையில் ஊதிய உயர்வு நிச்சயமாக உண்டு. வேலையில வந்து இவ்வளவு நாளா நீங்க பண்ற வேலையில தப்பா நடந்துட்டு இருக்கும். உங்களை அறியாமலே தப்பா பண்ணி ப்ரொமோட் பண்ணுவீங்க. அதெல்லாம் இனிமேல் இருக்காது. இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி இருக்காது. வேலையில் நல்ல ஊதிய உயர்வு கிடைச்சிடும். தொழில் சார்ந்த விஷயங்களில் நஷ்டமாகி கொண்டிருந்த தொழிலை லாபத்தை நோக்கி திருப்புவீர்கள். அந்த லாபம் பன்மடங்கு உயரும். தொழில் போட்டிகளில் வெல்வீர்கள். தொழில் கூட்டமைப்புகளில் நீங்கள் உயர் பதவிகளை பெறுவீர்கள். அந்த 10ஆம் இடம் இன்னொன்னையும் கையில் வச்சிருக்கு. யார் யாரெல்லாம் தத்து குழந்தை வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாமே தத்து குழந்தையை தத்து எடுத்துக்கலாம். ஏன்னா 10ஆம் இடம் சுபத்துவமாக மாறுகிறது. கர்ம குழந்தைன்னு பேர், அதுக்கு பேர். அப்போ அந்த குழந்தை சார்ந்த விஷயத்தில் தத்து எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வழி விடுது நிச்சயமா கிடைச்சிடும். இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி உங்களுடைய புகழ், கௌரவம், அந்தஸ்து, சுயமரியாதை நிச்சயமாக உயரும். அது மட்டுமல்ல, இந்த 10ஆம் இடம் என்பது ஆகச்சிறந்த ஒரு 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 அந்த அந்த உத்வேகம், இந்த தொழிலில் ஒரு முனைப்பு, தொழிலில் முனைப்பு, வேலையில் முனைப்பு, ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப பர்ஃபெக்ஷனாக பண்ணி முடிக்கிறது, அது எல்லாமே அந்த 10ஆம் இடத்துல உண்டு. அது மட்டும் இல்லை, இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு இதெல்லாம் செஞ்சு 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 வச்சிருந்தேன், எனக்கு ஒரு அங்கீகாரமே கிடைக்கல அப்படிங்கிற நிலை வந்து நிச்சயமாக மாறும். சகல விதமான பரிவர்த்தனைகளும் லாபம் அதிகரிக்கும். உங்கள் தொழில் முனைப்பும் உங்களுக்கு அதிகரிக்கும். இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து கொடுத்துட்றாரு. இந்த முட்டியில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகிடும். முட்டி, இந்த முழங்கால் சார்ந்த விஷயங்களில் எந்தெந்த பிரச்சனை இருக்கோ எல்லாமே சால்வ் ஆகிடும். அந்த முட்டி அறுவை சிகிச்சை பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா அறுவை சிகிச்சை பண்ணாது ஒரு நாட்டு மருத்துவம் மூலமே சரியாகக்கூடிய அந்த இது வந்து காமிக்குது. அவ்வளவு பெரிய சுபத்துவமாக அந்த இடம் எல்லாமே மாறுது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசி, மிதுன லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த கோச்சார குரு பகவான் அவர்கள் இவ்வளவு நற்பலன்களையும் வழங்குவதற்காக காத்திருக்கிறார். இவ்வளவு நற்பலன்களும் இந்த மிதுன ராசி, மிதுன லக்னத்தில் பிறந்து விட்டாலே கிடைத்து விடுமா என்றால் நிச்சயம் கிடையாது. தமிழ் நெஞ்சங்களே, நான் முன் சொன்னது போலதான், எந்த கிரகம் தசை நடத்துகிறது அந்த கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்கும் பட்சத்தில் மேற்கூறிய சகலவிதமான நற்பலன்களும் இந்த கோச்சார குரு பகவான் மடை திறந்த வெள்ளமாய் உங்கள் மீது பாய்ச்சுவார் என்பதில் துளிக்கூட ஐயமே வைத்துக் கொள்ளாதீர்கள். வாங்க, இப்போ என்னென்ன கஷ்டம், இது ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். தசை நடத்துகிற கிரகம் நல்லா இருக்குது, நல்ல தசா போகுது உங்கள் சொந்த ஜாதகத்தில் அப்படின்னா இந்த குரு பகவான் கஷ்டத்தை கொடுக்க மாட்டாரு. அது என்னன்னு தெரியாத எறும்பு கடிச்ச மாதிரி கூட இருக்காது உங்களுக்கு.
ஆனால் தசை நடத்துகிற கிரகம் சரியில்லை அப்படின்னா வச்சு செஞ்சு விட்டுருவார் இந்த குரு பகவான் அவர்கள். ஏன்னா அந்தணன் தனித்து நின்றால் அபகீர்த்தி மெத்த உண்டுன்னா, எப்பப்பெல்லாம் அந்த வீட்டில் வந்து வேற கிரகங்கள் வராமல் இருக்குதோ, வந்து தனிச்சு நிற்கிறாரோ, அப்போ எல்லாம் பெரிய பிரச்சனையை வந்து கொடுக்கும். அந்த 2ஆம் இடத்துல நின்ற இடம் பால் அப்படின்னா, அப்போ கம்பல்சரி அந்த 2ஆம் இடத்துல வந்து பிரச்சனையை வந்து கொடுத்துரும். பார்க்கும் இடங்கள் தான் வந்து உயரிய நிலைக்கு செல்லும். நின்றுட்டு இருக்கிற இடம் ரொம்ப கஷ்டம். சனி பகவானுக்கு அப்படியே உள்டா, நின்ற இடம் வளர்ச்சி பெறும், பலம் பெறும், வலு பெறும். சனி பகவான் அவர்கள் பார்க்கும் இடம்தான் பாலாகும். அந்த மாதிரி குரு பகவான் அந்த 2ஆம் இடத்தை வந்து கஷ்டப்படுத்த போறாரு. தசை நடத்துகிற கிரகம் சரியில்லைன்னா எஃபெக்ட் நிறைய இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 2ஆம் இடம் என்பது என்ன? குடும்ப வருமானம், குடும்பம், தனம். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வருமானத்தில் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடிய அந்த இது வந்து கொடுக்கும். வருமான குறை, வருமான தடங்கள் நிச்சயமாக உண்டு. தசை நடத்துகிற கிரகம் சரியில்லைன்னா தான் இதை சொல்கிறேன், இல்லைன்னா ஒன்றும் ஆகாது. சரியா? அப்போது குடும்பத்தில் வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். குடும்ப குதூகலம் அப்படிங்கிறது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கேது பகவான் 6 மாதத்தில் உள்ளே வந்துடுறாரு. இது கடகத்துக்குள்ளே வந்துடுவார். ராகு கேது பயிற்சியில் வந்துடுறாரு. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு பிரச்சனை வந்து கம்மியாயிடும். அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் மட்டும்தான் கஷ்டம். இருந்தாலும் ஒரு செகண்ட் போதும் மனுஷனோட வாழ்க்கையை புரட்டி போடப்படும் இல்லையா? அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அது வேலை செஞ்சுன்னா, ஏதாவது வேணும்னு செய்யணும், அதுக்குன்னு ஒரு கடமை இருக்கு இல்லையா? அப்போ அந்த கடமையை வந்து இடம் கொடுத்துடக்கூடாது. அதனால தான் சொல்கிறது, தசை நடத்தும் கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் விழுந்து விழுந்து வணங்குங்க, உங்களுக்கு நன்மை வந்து கண்டிப்பாக கிடைச்சி போயிடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அப்போது பேச்சில் வந்து தடங்கள் வந்து உருவாகுங்க. இந்த நேரத்தில் வந்து குழந்தை பிறக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப கெட்டு போகும் பட்சத்தில் இந்த குரு பகவான் உச்ச வீடு தான், இல்லைன்னு சொல்ல. பட் இருந்தாலும் அந்தணன் ஆச்சே, ஐயராச்சே, அவர் தனித்து நிற்கக்கூடாது. குரு இருந்த இடம் பாலிலிருந்து சொல்லப்படுகிறது. அப்போ அந்த 2ஆம் இடத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். 2ஆம் இடம் குடும்பம். குடும்பத்தில் உங்கள் கை வந்து உங்களுடைய சொல் பேச்சுக்கு கட்டுப்படுவாங்களா அப்படின்னா மாட்டாங்க. குடும்ப ஒற்றுமையில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். கண், காது, மூக்கு, வாய், பல், நாக்கு போன்ற ரோகங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதுலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும். பேசும்போது தடுமாறும். ஃப்ளூயண்டான ஸ்பீச் வருமா அப்படின்னா வராது. திருமண தடை அதுக்குள்ளே இருக்குது. 2ஆம் இடமும் திருமணம் சார்ந்த விஷயங்களில் அது வந்து ஆக்டிவேட் பண்ணும். அது வந்து ஒரு சில விஷயங்களை. அப்போது திருமண தடை இருக்கும் பட்சத்தில் இன்னும் சேர்ந்துக்கும், ஜாஸ்தி ஆகிடும். குடும்பம் அமையாது சில பேருக்கு. இதெல்லாம் கூட உண்டு. அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பேசுகிற பேச்சு எதிரிகளை வந்து உருவாக்குங்க. இந்த 2ஆம் இடத்துல வந்து குரு உட்கார்ந்ததுனால முகமெல்லாம் பாரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். முகத்தில் தலைவலி வர மாதிரி இருந்தாலும் இருக்கலாம். பல்லு பிரச்சனை வரலாம். ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, பேசும்போது டக்கு டக்கு டக்குன்னு நம்மளுக்கு எடுத்து கொடுக்குறதுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்க ஒரு ஃப்ளூயண்ட்டு. அந்த ஃப்ளூயண்ட் வந்து கட் ஆகும். முகத்தை பார்த்தா சில பேருக்கு பிடிக்காது. நம்மளை பார்த்தாலே இதுதாங்க பிரச்சனை. நல்ல கிரகம் தசை நடத்தலை, ரொம்ப கெட்டு போய் தசை நடக்குது அப்படின்னாலே நம்மளை பார்த்தாலே நிறைய பேருக்கு பிடிக்காது. அதுதான் சூட்சமம், புரிஞ்சுக்கணும். அங்கே தான் இருக்குது, சுயஜாதகத்தில் தான் இருக்குது சூட்சமம். அதனால இந்த ஒரு குரு பகவான் வேற அந்த இடத்துல வந்து உட்காந்துக்கிறாரா, முகம் வந்து தேஜஸ் வந்து இழக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வெயிட்டேஜ், ஓவர் வெயிட்டேஜ். இருக்கிறதுலே மிக பிரம்மாண்டமான கிரகம் எது அப்படின்னா அந்த குரு பகவான் தான். அதனால தான் குரு நின்ற இடம் பால் அப்படின்னா அவர் மொத்தமாக அந்த இடத்துல ஆக்டிவேஷன் பண்ணுவார். அப்படிங்கிற பட்சத்தில் 2ஆம் பாவகம் சார்ந்த தனம், குடும்பம், பேச்சு, இது எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்கணும். வருமானத்துலேயும் கவனமாக இருக்கணும். குடும்ப விஷயங்கள்லையும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் சண்டை போடக்கூடாது, கவனமாக இருக்கணும். இது எல்லாத்துலேயும் கவனமாக இருந்துட்டிங்கன்னா ஜெயிச்சிடலாம். அது மட்டுமல்ல, தசை நடத்தும் கிரகத்தின் அதிதேவதை வணங்கினீங்கனாலும் இந்த பிரச்சனை வராது. இதுல இருந்தெல்லாம் வெளியே வரணும். இந்த குரு பகவான் வந்து அவர்கிட்ட கொடுக்கக்கூடிய சிக்கல்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம்தான். அழகா வியாழக்கிழமை ஆச்சுன்னா தட்சிணாமூர்த்தி கோயிலில், சிவனாலயத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தி முன்னாடி மண்டி போட்டு வணங்கிடணும். கொண்ட கடலில் பதார்த்தம் பண்ணி படைச்சி பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்கணும். மாதத்தில் 1 நாளோ 2 நாளோ இது பண்ணிக்கிட்டே வந்தோம்னா இந்த பிரச்சனை உங்கள் பக்கம் கூட வராது. அது மட்டுமல்ல, அப்படியே சனி பகவானுக்கு ஒரு எல்லைநிலை தீபம் போட்டிங்கன்னா உங்களை வீழ்த்துவதற்கு இன்னொருவர் பிறந்துதான் வர வேண்டும். தமிழஞ்சங்களே, அன்பு தமிழஞ்சங்களே, இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மேலும் முன்னேறி பல்லாண்டு வாழ்கவன எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி அன்பு தமிழ் நெஞ்சங்களே, நன்றி.